மாமல்லபுரம் அப்படிங்கிற ஒரு நாட்டை பேரன்பு மிக்க அரசன் ஒருவர் ஆண்டுட்டு வந்தாரு. அவர் ஆட்சியில மக்கள் செல்வ செழிப்போட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவருக்கு பல நல்ல ஆலோசனைகளை கொடுத்து சிறப்பான ஆட்சி நடத்துறதுக்கு துணையா அவருடைய அரசவையில நிறைய அமைச்சர்கள் இருந்தாங்க. அரசர் ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒவ்வொரு துறைய நியமிச்சிருந்தாரு. அதுல குணசீலன் அப்படிங்கிறவரு பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருந்தாரு. எதிரிகளுடைய தாக்குதலை தடுக்கிறது, பிற நாடுகள்ல நிலவர அரசியல் சூழ்நிலையை கண்காணிக்கிறது, ஒற்றர்களை வச்சு ரகசியமா அந்த நாட்டுக்கு எதிரி நாட்டிலிருந்து வர ஆபத்துக்களை தெரிஞ்சுக்கிறது, புது புது போர்க்கருவிகளை உருவாக்குறது, காலாட்படை, தேர்ப்படை, யானைப்படை, வில்படை, குதிரைப்படைன்னு 5 விதமான படைகளையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதுன்னு மிக முக்கியமான வேலைகளை எல்லாம் குணசீலன் தான் பார்த்துக்கிட்டு வந்தாரு. அரசருக்கும் இவர் மேல அதீத நம்பிக்கை இருந்தது. அதனால இவர் ஒரு விஷயம் சொன்னா அது சரியாதான் இருக்கும் அப்படின்னு அரசர் ஒத்துக்குவாரு. இப்படி இருந்த சமயத்துல தான் ஒரு நாள் குணசீலன் ஒரு அரசாங்க வேலையா வேற ஒரு தேசத்துக்கு போயிருந்தாரு. அங்க இருந்த வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு அவர் கடல் வழி பயணமா நாடு திரும்பிட்டு இருந்த போது எதிர்பாராத விதமா கடல்ல ஒரு புயல் வலுவெடுத்துச்சு. குணசீலன் வந்துகிட்டு இருந்த கப்பல் அந்த புயல்ல மாட்டி தண்ணீர்ல மூழ்கிடுச்சு. என்னதான் குணசீலனுக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் புயலோட வேகத்துக்கு அவரால் ஈடு கொடுக்க முடியல. ஒரு கட்டத்துல அவர் அங்கேயே பரிதாபமா இறந்து போறாரு. அவரு இறந்து கொஞ்ச நாட்கள்லயே அந்த நாட்டுல ஒரு புரட்சி படை உருவாகி இருக்கிறதா மன்னனுக்கு செய்தி வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தமான எல்லா விஷயங்களும் குணசீலனுக்கு தான் தெரிஞ்சிருந்தது. அவர் தான் அதையெல்லாம் கவனிச்சுட்டு வந்தாரு. இப்போ அவர் இல்லாததுனால ஒற்றர்கள்னு சொல்லிட்டு உள்ள வந்து தவறான செய்திகள் கொடுத்து தன்னை யாராவது திசை திருப்ப வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா உண்மையிலேயே மற்ற நாட்டு மன்னர்களுடைய சதித்திட்டத்தால புரட்சி படை உருவாகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட மன்னன் மற்ற அமைச்சர்களை கூட்டி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு. குணசீலனுடைய வேலைகளை மற்ற அமைச்சர்களுக்கு பிரிச்சு கொடுக்கலாமா, இல்ல இதுக்கு புதுசா ஒரு அமைச்சரை நியமிக்கலாமாங்கிறத அந்த கூட்டத்துல விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வேலையில இருக்கிற ஆபத்தை யோசிச்சு மற்ற அமைச்சர்கள் யாருமே குணசீலன் இடத்துக்கு வர ஆர்வம் காட்டல. பொறுப்புகளை தட்டி கழிக்கவே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இத புரிஞ்சுக்கிட்ட மன்னன், சரி இப்போ அரசாங்கத்துல இருக்கிற அதிகாரிகள்ல நல்லா போர் பயிற்சியிலையும் வீர செயல்கள்லையும் தேர்ச்சி பெற்ற யாராவது இந்த பதவிக்கு நியமிக்கலான்னு முடிவு பண்றாரு. அப்படி சாதாரணமா ஒருத்தருக்கு அமைச்சர் பதவியை தூக்கி கொடுத்துட முடியாதுங்கிறதுனால ஒரு போட்டி வச்சு அதிலிருந்து அமைச்சரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு மற்ற அமைச்சர்கள் எல்லாம் ஆலோசனை சொல்றாங்க. அதன்படி அரசாங்கத்துல இருக்கிற பல உயர் அதிகாரிகளுடைய அறிவுத்திறன், வீரம், பொறுமை, சமயோஜித புத்தின்னு பலவிதமான போட்டிகள் நடந்தது. இது எல்லாத்தையும் கடந்து ஒரு 5 பேரு தேர்வானாங்க. இப்போ இதுல யார பாதுகாப்புத்துறை அமைச்சரா தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு அரசருக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் ஒரே குழப்பமாயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே ஒரே அளவிலான திறமைசாலிகள் தான். அதனால ரொம்ப நேரம் யோசிச்ச அரசர் தன் காவலர்களை கூப்பிட்டு ஏதோ கட்டளை போட்டாரு. இந்த பதவிக்கான இறுதி போட்டி ஒரு பெரிய மைதானத்துல ஒரு குறிப்பிட்ட நாள்ல நடக்கும் அப்படின்னு அறிவிப்பும் கொடுத்தாரு. நாட்டு மக்கள் எல்லாரும் அந்த இறுதி போட்டி எப்படி இருக்க போகுதுன்னு ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில போட்டிக்கான அந்த நாளும் வந்தது. ஒரு பெரிய மைதானத்துக்கு நடுவுல சுமார் 600 அடி நீளத்துக்கும் 500 அடி அகலத்துக்கும் 100 அடி ஆழத்துக்கும் பெரிய அளவிலான குளம் ஒன்று வெட்டப்பட்டிருந்தது. அந்த குளத்தை சுத்தி பாதுகாப்பு வீரர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த குளம் முழுக்க தண்ணீர் நிரப்பி அதுல நிறைய விஷ ஜந்துக்கள் விடப்பட்டிருந்தது. எது கிடைச்சாலும் அதை ஒரே அடியா விழுங்கக்கூடிய முதலைகள் அப்பப்போ அந்த குளத்திலிருந்து வெளியில எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தது. இதை பார்த்த மக்கள் எல்லாருமே ரொம்ப பயந்து போய் அங்க நின்றுகிட்டு இருந்தாங்க. அரசனும் அரசியும் மைதானத்துக்கு முன்பக்கம் போட்டிருந்த மேடையில உட்கார்ந்துகிட்டு இருக்க அவங்க கூட மற்ற எல்லா அமைச்சர்களும் இருந்தாங்க. போட்டியில கலந்துக்க கூடிய வீரர்கள் எல்லாரும் அங்க வந்ததும் அரசர் அவங்கள பார்த்து, எவர் ஒருவர் இந்த குளத்தின் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு நீந்தி கடந்து வராங்களோ அவங்க தான் இந்த போட்டியோடைய வெற்றியாளர், அவர் தான் இந்த நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்படின்னு அறிவிக்கிறாரு. பசியோட அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த விஷ ஜந்துக்களை பார்த்ததும்
10 அடிக்கு முன்னாடியே எல்லாரும் நின்னுட்டாங்க. அதுல 3 பேர் திரும்பி ஓடியும் போயிட்டாங்க. இத பார்த்த அரசருக்கோ ரொம்ப கவலையாயிடுச்சு. திடீர்னு மக்களுடைய ஆரவாரம் சத்தம் கேட்க அரசனும் அரசியும் நிமிர்ந்து பார்த்தாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த பள்ளத்தை நோக்கி முன்னால வந்து நின்னாரு. மக்கள் எல்லாரும் ஊக்குவிக்க வேற வழியே இல்ல, இறங்கியே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில அவர் அடுத்த அடியை எடுத்து வைக்கும் போது, அப்படியே நில் அப்படின்னு ஒரு குரல் வந்தது. எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியாய் திரும்பி பார்த்தாங்க. என்னாச்சு அரசருக்கு? ஏன் திடீர்னு போட்டியை நிறுத்திட்டாரு அப்படின்னு எல்லாருக்கும் குழப்பமா இருந்தது. போட்டி முடிந்து விட்டது. இதோ இவர்தான் நம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்படின்னு அரசர் அறிவிச்சாரு. அரசிக்கோ கோபம் வந்துருச்சு. போட்டியில கலந்துகிட்ட வெற்றி பெறதுக்கு முன்னாடியே எப்படி இவர்தான் அமைச்சர் முடிவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அரசரோ, இந்த நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரா வரவருக்கு வீரம் இருந்தா மட்டும் பத்தாது, எதையும் எதிர்கொள்ற துணிவு வேணும். இங்க வந்த எல்லாருமே போட்டியில கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே ஓடிட்டாங்க. இந்த போட்டி இவ்வளவு ஆபத்தானதா இருந்தும் அதை சந்திக்க தயாரான இருப்பாரு. அதுதான், அந்த தைரியத்துக்காகத்தான் அவரை தேர்ந்தெடுத்தேன். எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பள்ளத்துக்குள்ள இறங்குனா ஒருத்தர் கூட உயிரோட மேல வர முடியாதுன்னு அப்படின்னு அரசர் சொல்ல, மக்கள் எல்லாருமே அங்க இருந்தவரை பாராட்டி கைத்தட்டுனாங்க. இப்போ உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த வீரர் முன்னாடி இருந்த விஷ ஜந்துக்கள் மாதிரி உங்க கண்களுக்கு அது பூதாகரமா தான் தெரியும். உங்களை அது